friends, welcome to 3 days 3 topics. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்ம வீட்ல இருக்க பால்கனி கார்டன் டூர் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட சப்ஸ்கிரைபர் கீதா அப்படின்ற சிஸ்டர் ரொம்ப நாளா நம்மளோட சப்ஸ்கிரைபர். அவங்க வந்துட்டு நம்ம கிச்சன் டிப்ஸ் வந்து க்ளீனிங் டிப்ஸ் போட்டுருந்தோம்ல, அதை வந்துட்டு பார்த்துட்டு உடனே வந்து அதை செஞ்சு நமக்கு வந்து வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஃபோட்டோ எடுத்து மெயில் பண்ணியிருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு சிஸ்டர் வந்து நிஷந்தி அப்படின்றவங்க, ஆன்ட்டி நான் வந்து உங்கள் கிராஃப்ட் எல்லாம் செஞ்சுருக்கேன் அப்படின்னு ஒரு வீடியோவே எடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. இங்கே பாருங்கள், நம்ம வந்து அந்த ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசர்லாம் செஞ்சோம்ல, அதை வந்து ரொம்ப அழகாக வந்து செஞ்சு நமக்கு வீடியோ எடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது டியர். தேங்க்யூ ஸோ மச். இந்த 2 வீடியோவோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் நம்மளோட பால்கனியில் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் என்னோட ஹேங்கிங் பார்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து காமிச்சிடுறேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேபி சன்ரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மொட்டு வந்து அதில் ரெட் கலரில் பூக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தா தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது ஜஸ்ட்டு உடச்சி வச்சிங்க அப்படின்னாவே இது வந்து வந்துடும். எங்கேயாவது பார்த்தீங்க அப்படின்னா மறக்காமல் எடுத்துகிட்டு வந்துடுங்க. இதெல்லாம் பார்க்குறப்ப நம்மளோட மைண்ட் வந்து ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். அடுத்தது இந்த பாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மணி பிளான்ட் தான் வந்து வச்சுருக்கேன். இது எல்லாத்துக்குமே வந்து தெரிஞ்சது தான். மணி பிளான்ட்டை வளர்க்குறது அதே மாதிரி ரொம்ப ஈஸி தான், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. அதுக்கப்புறமா அடுத்த பாட்டில் பார்த்தோம் அப்படின்னா பர்பிள் டர்ட்டில் வைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வளர்க்குறது ரொம்பவே ஈஸி தான். அப்படியே ஜஸ்ட்டு ஒரு கிளையை வந்து உடச்சிட்டு அதை அப்படியே வந்து மண்ணில் போட்டு புதைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா அது வந்துக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் வேணான்னு சொன்னாலும் அது வந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு ஈஸி மெயின்டெனன்ஸ் பிளான்ட் தான் இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பர்பிள் ஹார்ட். இது நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க. ஹேங்கிங்க்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இதோட இது வந்து இப்படி உடச்சிங்க அப்படின்னா அது வந்து உடஞ்சிரும். அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும். இதில் வந்து ஃப்ளவரிங்கும் இருக்கும். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா லைட் பர்பிள் கலரில் வந்து ஒரு ஃப்ளவர் வந்து இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ அது மேலே பார்த்தீங்கன்னா அது வந்து அது என்ன கலை செடின்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்து பர்பிளுக்கும் க்ரீனுக்கும் காம்பினேஷன் நல்லா இருந்துச்சுன்னு அதை வந்து அப்படியே வந்து வச்சுட்டேன். அடுத்தது இது வந்து ஆயிஸ்டர் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வளர்க்குறது ரொம்பவே ஈஸி. மண் தண்ணி எது ஊற்றலனாலும் அது பாட்டுக்கு நான் பாட்டுக்கு இருக்கேன், நீங்கள் பாட்டுக்கு வளங்க அப்படின்னு சொல்லி நமக்கு ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு பிளான்ட்டு. ஸோ இதையும் கண்டிப்பாக வந்து வளர்த்து பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த பிளான்ட் பேர் பிளாக் ஐப்போமியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஹார்ட் ஷேப்பில் வந்து லீஃப் இருக்கும். கிட்டத்தட்ட மணி பிளான்ட் மாதிரி தான், ஆனால் வந்து பிளாக் கலரில் இருக்கும். இது வந்து அப்படியே ஹேங்கிங்கில் தொங்குறப்ப ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது மாதிரி குட்டி குட்டி செடியை வந்து உங்கள் பால்கனியில் வச்சிங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்கிறப்ப இந்த மாதிரி பக்கத்தில் வந்து உட்காந்தோம் அப்படின்னா ரொம்பவே ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவீங்க. ரொம்ப இது மாதிரி வளர்க்கலனாலும் குட்டி குட்டி செடியாக வந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து வளர்க்கலாம். அட்லீஸ்ட் டேபிள் ரோஸ் கூட நீங்கள் வந்து வச்சு வளர்க்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா கப்ஹியா அப்படின்ற ஒரு ஃப்ளவர். உங்கள் கார்டனில் எப்போதும் ஃப்ளவர்ஸ் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இந்த பிளான்ட்டை வந்து சூஸ் பண்ணலாம். அவ்வளோ பிங்க் கலரில் குட்டி குட்டி குட்டியாக எப்படி ஒரு 500 ஃப்ளவர்ஸாவது அந்த செடியில் வந்து இருக்கும். காலைல எழுந்திரிச்சு இந்த கதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்ம மைண்டுக்கு அவ்வளோ ஒரு ரிலாக்ஸாக இருக்கும். இது வந்து கோலியஸ் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நான் வந்து 3 கலரில் வச்சுருக்கேன். அதில் ஒரு கலர், அதாவது அந்த சென்டரில் ப்ரௌனு, ஓரத்தில் வந்து கோல்டு மாதிரி இருக்கிறத வந்து ஹேங்கிங்கில் வச்சுருக்கேன். மீதி 2 வந்து டெரஸில் வச்சுருக்கேன். இது வந்து வாண்டரிங் ஜூ. இது வந்து வளர்க்குறது ரொம்ப ஈஸி. ஒரு குட்டி பீஸ் கிடச்சாலும் அதை எடுத்து இப்படி ஊனி வச்சிங்க அப்படின்னா அது பாட்டுக்கு வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். ஒரு சில்வர் கலரில் வந்துட்டு ஒரு ஷைனிங்காக இருக்கும். பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். ஹேங்கிங் பாட்டில் வைக்கிறதுனால அது கீழே தொங்குதில்ல, அதை பார்த்தாலும் இன்னுமே சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம பார்க்க போகிறது ரொம்ப அழகாக கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு பிளான்ட்டை தான் வந்து பார்க்க போகிறோம். அதுதான் வந்துட்டு க்ரீன் டர்ட்டில் வைன். அந்த பிளான்ட்டை தான் வந்து பார்க்க போகிறோம். அது பார்த்தாவே தெரியும் எந்த அளவுக்கு அந்த சன்னில் வந்து அப்படியே தலை ரொம்ப அழகாக இருக்குது. இதை விட ஒரு ஈஸி பிளான்ட் வந்து கிடையவே கிடையாது. இப்படி சும்மா தூக்கி குப்பையில் போட்டால் கூட அது வளர்ந்துடும். அந்த அளவுக்கு ஒரு ஈஸியான பிளான்ட்டு. இப்படி ஜஸ்ட்டு அந்த காம்பை வந்து இப்படி உடச்சிட்டு அதை அப்படியே வந்து வச்சிட்டிங்க அப்படின்னா அது பாட்டு கீழே தொங்கும். எவ்வளோ ஹைட்டுக்கு வந்து வளர்ந்துருக்கு அப்படின்றத பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து முக்கியமாக ஒன்று சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். நம்ம சேனலில் இப்போ வந்து கிவ் அவே போயிட்டுருக்கு. அதாவது இன்னும் ஒரு March 5 நம்ம சேனலோட கிவ் அவே வந்து முடிய போகுது. இது வரைக்கும் போட்ட வீடியோஸில் நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணி கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த பார்ட்டிசிபென்ட்ஸ். இதில் முக்கியமாக நான் தேங்க்ஸ் சொல்லணும்னு நினச்சேன்னா முல்லை ஜாய் சிஸ்டர், தன்வீர், இர்ஃபான், NF, தீபா, மகிமாராஜ், நேஹா குட்டி, இவங்க எல்லாத்துக்கும் நான் ஸ்பெஷலாக ஒரு தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா கமெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் வந்து இன்வைட்டட் பை முல்லை ஜாய் சிஸ்டர், இன்வைட்டட் பை தன்வீர்னு அவங்க மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணாமல் நிறைய பேருக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். எல்லா வீடியோவையுமே மிஸ் பண்ணாமல் கமெண்ட் பண்ணுறீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். நெக்ஸ்ட் வந்து ஹேங்கிங்கில் பார்த்தோம் இல்லையா, இப்போ வந்து அந்த இதில் இருக்கிறத பார்க்க போகிறோம். இது ஃபஸ்ட்டு பர்பிள் ஹார்ட் நீங்கள் பார்த்தது. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு துளசி செடி, ஒரு துளசி மாடம் வந்து பிளாஸ்டிக்கில் வாங்கிட்டு அதில் வந்து வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா கோழிக்கொண்டை.
அது வந்து வச்சுருக்கேன். அதில் வந்து நிறையா பூலாம் வந்து பூத்துருக்கு. ஸோ அது வந்து இதுக்கு பக்கத்தில் இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா மயிர் மாணிக்கம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, இதோட ஃப்ளவர்ஸாக இருக்கட்டும் லீஃபாக இருக்கட்டும் ரொம்ப அழகாக இருக்கும். லீவ்ஸ் வந்து எனக்கு டக்குன்னு காஞ்சிடுச்சு. இப்போ தான் திருப்பி வந்து அது வர ஆரம்பிச்சிருக்கு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா மொக்கு ஃப்ளவர்ஸ்லாம் வந்து இருக்குது. அதோட ப்ரைட் ரெட் கலர் அவ்வளோ அட்ராக்டிங்காக இருக்கும். அதுவும் காலையில் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக எல்லாம் ஒன்றா பூத்துருக்கிறப்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது மாதிரி ஒரு குட்டி ஸ்பேஸ் இருந்துச்சுனாலும் நீங்கள் வந்து டேபிள் ரோஸ் வைக்கலாம். இல்லை உங்கள்கிட்ட குட்டி குட்டி செடி என்னென்னலாம் உங்களுக்கு ஈஸியாக வளர்க்கணும்னு தோணுதோ அது எல்லாமே நீங்கள் வச்சு வளர்க்கலாம். இது வந்து அந்த பர்பிள் ஹார்ட் சொன்னல, டர்ட்டில் வைன் அதை தான் வந்து வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெட் கலர் டேபிள் ரோஸ். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நிறையா பேர் வீட்டில் அவைலபிளாக இருக்கும். உங்கள் வீட்டில் அந்த மாதிரி டேபிள் ரோஸ் இருக்கா, இல்லை என்ன கலரில் இருக்குது அப்படின்றத எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய பூ வந்து இந்த மாதிரி பூத்துட்ருக்கு. அதுக்கப்புறம் இதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஆரஞ்சு கலர், அதுக்கப்புறம் எல்லோ கலர், ஒயிட் கலர், இது எல்லாமே மிக்சடாக ஒரு பாட்டில் வந்து வச்சுருக்கேன். அதுவும் வந்துட்டு எல்லாமே ஒன்றா தான் பூத்துருக்கு இன்றைக்கி. அதுக்கு பக்கத்தில் வந்துட்டு கிருஷ்ணகிராந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஆக்சுவலாக வந்து இப்போ நம்ம நார்மலாகவே இதை பார்க்கலாம். ஸோ இது வந்து இதில் வைக்கிறப்ப இன்னும் சூப்பராக இருந்துச்சு. மற்ற கலர்ஸோடு அந்த ப்ளூ கலர் வந்து பார்க்குறப்ப ரொம்ப அட்ராக்டிங்காக இருந்தது. நிறைய பூவும் வந்து பூக்குது. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் க்ளோரி, அது வந்து இப்போ தான் வந்து வச்சுருக்கேன். இன்னும் பூலாம் வந்து பூக்க ஆரம்பிக்கலை. நிறைய பேர் வந்து கார்டன் அப்டேட் கொடுங்கன்னு கேட்டிருந்தீங்க. நான் இன்றைக்கி வந்து பால்கனியோட முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் வந்து நான் பின்னாடி மாடியில் வச்சுருக்கிறது என்னென்ன செடி இருக்குது அப்படின்றத நான் இன்னொரு வீடியோவில் காட்டுறேன். இது வந்து சங்குப்பூ, ஒயிட் கலர் சங்குப்பூன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் வந்து வச்சுருக்கேன் இதில். அது பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா மதர் ஆஃப் 1000 பிளான்ட்டுன்னு ஒரு சக்யூலண்ட்டு அது வச்சுருக்கேன். இதில் வந்து ஒயிட் கலர், ரெட் கலர், எல்லோ எல்லாமே மிக்சடாக இருக்கும். அதை வந்து இந்த இடத்துல வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே ஒன்றா பார்த்தா எவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்னு நினச்சி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக நீங்களும் வைங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கும் இந்த மாதிரி செடி வைக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் கண்டிப்பாக வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அது மாதிரி யாருக்காவது வந்திருந்ததுனால எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்து எல்லோ கலர் அலமாண்டா. இப்போது இதுதான் வந்து அந்த பால்கனியோட ஓவர் வியூ. மேலே வந்து இந்த மாதிரி ஹேங்கிங்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் கீழே வந்து பாட்டில் அந்த மாதிரி வந்து வச்சுருக்கேன். நிறைய பேர் ஹோம் டூர் கேட்குறீங்க. ஃபஸ்ட்டு நான் பால்கனி அப்டேட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் கூடிய சீக்கிரத்தில் நான் வந்து ஹோம் டூர் அப்லோட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் மேலே இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹேங்கிங் பேஸ்கெட்னா அதுலேயும் வந்துட்டு நான் அந்த மாதிரி டேபிள் ரோஸ் தான் வந்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் என்ட்ரன்ஸ் அந்த வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி அந்த ஜிங்கோனியமும் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு பிங்க் கலர் ஃப்ளவர் அந்த பாட்டும் வச்சுருக்கேன். இது வந்து வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற இடத்துல வந்து ஸ்வீட் பாக்ஸில் பெயிண்ட் அடிச்சுட்டு நான் என்னென்ன கலர் வேணுமோ எல்லா கலரும் அடித்தாச்சு. இது என் பொண்ணு தான் பெயிண்ட் பண்ணால். அதுலேயும் வந்துட்டு நான் அந்த மாதிரி கயிறு போட்டு கட்டி இதை வந்து வச்சுருக்கேன். அங்கே இருக்கிற பிளான்ட்டே தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எல்லாத்தையும் டெவலப் பண்ணியிருக்கேன். இந்த ஆர்கனைசர் நான் ஏற்கனவே பாத்ரூம் வீடியோவில் சொல்லியிருக்கேன். லிங்க் வந்து மேலே ஐகார்டில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ பர்பிள் கலரில் பெயிண்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து அந்த டர்ட்டில் வைன். நீங்கள் ஒரு குட்டி செடி இருந்துச்சுன்னா போதும், வீடு ஃபுல்லாகவே நீங்கள் வந்து செடியாக வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இது எல்லாமே இன்டோர் பிளான்ட் தான். சன்லைட் வந்து நமக்கு தேவையான அளவு கொடுத்தா மட்டும் போதும். இதே மாதிரி எல்லோ கலரில் பெயிண்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஸ்பைடர் பிளான்ட் வந்து வச்சுருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த கார்டன் வீடியோஸ்லாம் பிடிக்குமா அப்படின்றத எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மாதிரி போடலாமான்னு சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு ரிவ்யூஸ் தான் பிடிக்கும். கண்டிப்பாக சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.